இப்ப லா ஒலிகளை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். பல்லொலியான இத் சொல்றப்ப நாக்கோட நுனி மேல் பல்லோட அடிப்பகுதியை தொடும். அப்ப பாத்தீங்கன்னா நாக்கோட நுனி நல்லா விரிஞ்சு அழுத்தமா இருக்கும். ஆனா நம்ம நாக்கோட நுனி மேல் பல்லோட அடிப்பகுதிய தொடாம கொஞ்சம் மேல போய் அன்னத்தோட நுனிய நேரா தொட்டுச்சுன்னா அப்போ இல் ஒலி வருது. அதனாலதான் அத தொடுலான்னு சொல்லலாம். அதே மாதிரி நாக்கோட நுனி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போச்சுன்னா அப்போ இல் ஒலி வருது. இப்போ பாத்தீங்கன்னா நாக்கோட நுனி அன்னத்தோட நுனிய தொட்டு பின்னாடி போய் வளைஞ்சு தடவும். அதனாலதான் அத வருடலான்னு சொல்லலாம். நாக்கோட நுனி அன்னத்தோட நுனிய தொடாம கொஞ்சம் வளைஞ்சு இன்னும் பின்னாடி போச்சுன்னா அப்போ ஏழ் ஒலி வருது. இது எல்லாமே ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி இருக்கும். அதனாலதான் அத சிறப்பில்லான்னு சொல்லலாம்.